1991 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி. கிறிஸ்மஸுக்கு இன்னும் 5 தினம் தான் இருக்குது. எட்வர்ட் அப்படிங்கிறவருடைய ஃபேமிலி, எட்வர்டுடைய மனைவி, 4 குழந்தைகள் சிட்டி சென்டருக்கு போகணும். அவங்க தங்கியிருக்கிற வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது தான் சிட்டி சென்டர். அங்கே போகிறதுக்காக ஒரு ஓல்வோ கார் அப்படிங்கிறத தயார்படுத்துகிறாங்க. எல்லாருமே டிசம்பர் 20ஆம் தேதி ஏறுறாங்க அந்த காரில். 7 மணிக்கு சிட்டி சென்டர் போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான். இவங்களுடைய கடைசி மகளுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அபே அப்படிங்கிறது தான். இந்த அபே அப்படிங்கிற பெண் எல்லா இடமும் பார்த்துட்டு வரா. 20 கிலோமீட்டர் ட்ராவலில் அவர் பார்த்த இடங்கள் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா கிறிஸ்மஸுக்கான டெக்கரேஷன் லிவர்பூல் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சிட்டி சென்டர் கரெக்டாக 7 மணிக்கு அவங்க வந்தாலும் இவங்க பார்க் பண்ணுறதுக்கான ஒரு இடம் கிடைக்கல. ஸோ எட்வர்ட் அவர்கள் இந்த காரை எப்படியாவது பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அபே அவர்கள் சின்னதாக ஒரு சப்தம் கொடுக்குறாங்க. எனக்கு அந்த சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை போய் பார்க்கணும். சென்ட் லூக் சர்ச், புனித லூக் சர்ச் அப்படின்னு சொல்லும்போது அந்த சர்ச் பக்கம் யாருமே போக மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக கிறிஸ்மஸ் டைமில் யாருமே போக மாட்டாங்க. ஆனால் எட்வர்டுக்கு இது தெரிஞ்சிருந்தாலும் கடைசி மகள் ரொம்ப ஆசையாக கேட்குறாளே, இந்த இடத்துல காரை நிப்பாட்ட முடிஞ்சால் கண்டிப்பாக அபே கேட்ட மாதிரி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்கலாம். ஸோ எட்வர்ட் எல்லா இடமும் தேடிட்டு இருக்கும்போது தான் எட்வர்டுடைய மனைவி அந்த சென்ட் லூக் சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தெருவை காண்பிக்கிறாங்க. மீதம் இருக்கும் தெருவில் எல்லாமே மின்விளக்குகள் இருக்குது. ஆனால் அந்த தெருவில் மட்டும் மின்விளக்குகள் இல்லை. அந்த மின்விளக்குகள் இல்லாத ஒரு நேரத்தில் கூட ஒரு காரை பார்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க எட்வர்டுடைய மனைவி. அந்த காரை பார்க் பண்ணுறதுக்கான இடத்தை காமிச்சோன்னே எட்வர்டும் அந்த காரை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி அந்த சென்ட் லூக் சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற தெரு பக்கம் போகிறாங்க. போய் காரை நிப்பாட்டுறாங்க, வெளியில் வராங்க. இப்போது பலவிதமான டிஸ்கஷன் ஓடுது. யாருக்கெல்லாம்? எட்வர்டுக்கும், எட்வர்டுடைய மனைவிக்கும், குழந்தைகளுக்கும். எட்வர்ட் சொல்கிறார், ஃபஸ்ட்டு துணி கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. எட்வர்டுடைய மனைவி சொல்கிறாங்க, இல்லை என் தங்கச்சிக்கு இன்னொரு கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு எலக்ட்ரிக் ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் இன்னொரு பக்கம் இருந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருக்கும்போது தான் எட்வர்ட் ஒரு விஷயத்தை உணர்றார். அவருடைய கடைசி குழந்தையான அபேயை காணலை. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்கணும்னு சொன்ன அபே அங்கே இல்லை. தேடி பார்க்குறாங்க. காருக்குள்ளேயே வச்சே அபேயை பூட்டிட்டோமா அப்படிங்கிற வேறொரு கேள்வியும் எட்வர்டுக்குள்ளே வருது. எட்வர்ட் அபேயை தேடி போகிறாங்க. அபேக்கு என்ன நடந்துச்சு? அபேயை கண்டுபிடிச்சாங்களா? இதுக்கு பின்னாடி அமானுஷம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? ஏன் இந்த லிவர்பூலில் இருந்து மட்டும் அடிக்கடி அமானுஷ கதைகள் வருது? இப்படி பல விஷயங்களை இந்த ஒரு பதிவில் பார்க்கலாமா? இது டீல் வித் டெவில். டெவில். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அபே அவர்களுடைய அந்த வரலாறு. ஸோ 6 வயசே ஆன அபேயை காணலை. எல்லாருமே தேடுறாங்க. வண்டி பக்கம் பார்க்கும்போது வண்டியை சுற்றி எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது. அபேன்னு கூப்பிட்டு போகிறாங்க. கண்ணு கட்டின தூரம் வர அபேனுடைய குரல் கேட்கல. வண்டியை திறந்து பார்க்குறாங்க. பின் சீட்டில் பார்க்குறாங்க. அபே அவர்களை காணவே இல்லை. ஆனால் இப்போது எட்வர்டுக்கு எங்கேருந்தோ அப்பா அப்பா அப்படிங்கிற ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. எட்வர்ட் நல்லா கவனித்து பார்க்குறார். அந்த சவுண்டு அந்த புனித லூக் ஆலயத்திலிருந்து வருகிறது. அந்த தேவாலயத்திலிருந்து வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எட்வர்டுக்குள்ளே பிறக்குது. எட்வர்ட் நினைக்கிறார், ஓ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை தானே பார்க்கணுன்னு சொன்ன அபே, ஒருவேளை அபே நம்ம காரை நிப்பாட்டணுன்னே அங்கே போயிட்டாலோ அப்படிங்கிற ஒரு காரணமாக கார்லேருந்துலாம் எல்லாருமே வெளியில் இறங்கி அபேயை தேடி எல்லாருமே அந்த சென்ட் லூக் சர்ச்சுக்கு வராங்க. எட்வர்டுடைய மனைவிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வருது. ஏன்னா அந்த குரல் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லிய குரலாக மாறிக்கிட்டே இருக்குது. சொல்லப்போனால் தேவாலயத்தினுடைய முதல் தளத்திலிருந்து அப்படி இல்லைனா 2வது தளத்திலிருந்து தான் இந்த குரல் கேட்பதாக எட்வர்ட் சொல்கிறாங்க. ஆனால் எட்வர்டுடைய மனைவி இல்லை, எனக்கு பேஸ்மெண்ட்லேருந்து கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக இப்போ எட்வர்டுடைய மனைவியும் மட்டும் தேவாலயத்துக்குள்ளே போகிறாங்க. மீதம் இருக்கும் குழந்தைகள் எல்லாமே வெளியிலேயே நிற்கிறாங்க. இந்த தேவாலயம் அப்படின்னு சொல்லும்போது திறப்பதற்கு ஒரு கதவு மட்டும்தான் இருக்குது. ஆனால் கதவு எப்போதுமே திறந்தே இருக்குது. திறந்து பார்க்குறாங்க. உள்ளே அவங்க பார்க்குறது ரொம்ப கொடூரமாக இருக்குது.
ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பெரிய அளவு போற்றப்பட்ட சென்ட் லூக் சர்ச் 1831 வருஷம் கட்டி முடிக்கப்படுது. ஆனால் 1941, அதாவது 2வது உலக யுத்தம் நடக்கும்போது ஜெர்மனி படை இந்த சென்ட் லூக் சர்ச் மேலே நிறைய குண்டுகளை வீசி அந்த சர்ச்சையை இல்லாமல் செஞ்சிட்டாங்க. சிதிலடைந்த சர்ச் அது அப்படியே லிவர்பூலில் ஒரு மெமரிக்காக மட்டுமே வச்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள். ஸோ அந்த சர்ச்சில் எந்த பக்கம் போனாலும் ஸ்டேர்கேஸ் அப்படிங்கிறது இல்லை. ஸ்டேர்கேஸ் படிக்கட்டுகள் இல்லாமல் இருக்கும்போது எப்படி இந்த அபே அவர்கள் முதல் தளத்தில் அப்படி இல்லைனா 2வது தளத்திலிருந்து அந்த குரலை கொடுத்திருக்க முடியும்? எட்வர்டுக்கு தூக்கி வாரி போடுது. இப்போ மறுபடியும் அப்பா அப்பா அப்படிங்கிற ஒரு குரல். ஆனால் இப்போது இது பேஸ்மெண்ட்லேருந்து வருது. எட்வர்டுடைய மனைவி சொல்கிறாங்க, கண்டிப்பாக இப்போ பேஸ்மெண்ட்டில் தான் இருக்காங்க, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்கெங்கெல்லாமோ தேடி பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் கீழே யாருமே இல்லை. ஏதோ விதமான அமானுஷ்யம் நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்னு சொல்லி எட்வர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்த பிறகு அந்த சர்ச்சை விட்டு வெளியில் வராங்க. கிட்ட தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எல்லாருமே ரொம்ப க்ரௌடாக இருக்கிறனால போலீஸ் எப்போவுமே அலர்ட்டாக இருப்பாங்க, கண்டிப்பாக இப்போவே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனால் அபேயை கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துடன் எட்வர்டுடைய மனைவி, குழந்தைகள் எல்லாருமே கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் எல்லா விவரத்தையும் சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் நேராக இந்த புனித லூக் தேவாலயத்துக்கு வந்து சர்ச் பண்ணலாம், ஏன்னா உங்களுக்கு குரல் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக கேட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அங்கே வராங்க. நிறைய போலீஸ் அதிகாரிகள், இந்த எட்வர்டுடைய மனைவி, குழந்தைகள் மட்டும் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தங்க வைக்கப்படுகிறார்கள். ஸோ எட்வர்ட் என்ன நினைக்கிறார்னா, இந்த போலீஸ் அதிகாரிகள் கூட சேர்ந்து நாமும் அபேயை தேடணும். வேறு வழியே இல்லாமல் மறுபடியும் அந்த தேவாலயத்துக்குள்ளே நுழைகிறார் எட்வர்ட் அவர்கள் நுழையும் போது ஒரு ஓரமாக ஒரு வளர்த்தியா சாதாரண மனிதர்கள் இருப்பதை விட ரொம்ப உயரமான ஒரு மனிதர் நிற்பதை கொஞ்சமாக கவனிக்கிறார். சுற்றி பார்க்குறார். போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே வேறு திசைக்கு போயிட்டுருக்காங்க. இவர் கண்ணுக்கு மட்டும்தான் இந்த உயரமான மனிதர் தெரிகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எட்வர்டுக்கு இருக்குது. எட்வர்ட் கிட்ட போகிறார். அப்படி போகும்போது அந்த உயரம் இன்னும் கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்குது. சொல்லப்போனால் அவர் கைக்கு கிட்ட வேறொரு குழந்தை அப்படியே உட்கார்ந்துருக்கு. அது யாருன்னு பார்த்தா அவருடைய குழந்தை அபே அவர்கள். அபே இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லி எட்வர்ட் கூடும்போது அப்பான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எட்வர்ட் பக்கம் ஓடி வருது. அந்த பெரிய மனுஷன் இல்லாட்டி உயரமான மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேவாலயத்துக்குள்ளே போகிற மாதிரி பார்க்குறான் எட்வர்ட். யார் இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு முன்னாடியே அந்த மனுஷனை காங்கலை. அபே அவர்களை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே இப்போ தேவாலயத்துக்கு வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே அபே அவர்களிடம் சில கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்படுது. நீ யார் கூட இருந்த அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அபே அந்த சிறுமி சொன்ன பதில் ஒரு அங்கிள் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் மட்டும்தான் இருந்தாரா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை, அங்கே நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே எட்வர்டுடைய மனைவிக்கு சின்னதாக ஒரு சப்தம் கேட்டது. அந்த தேவாலயத்துக்குள்ளே யாரோ பிரார்த்தனை செய்கிற மாதிரி பலவிதமான சப்தம் கேட்டதை எட்வர்டுடைய மனைவி இப்போ தான் சொல்கிறாங்க. ஆனால் இதே சவுண்ட் எட்வர்டுடைய மனைவிக்கு மட்டும் கிடையாது, எட்வர்டுக்கும் கேட்டது. இதை வெளியில் சொன்னால் எல்லாருமே பயந்துருவாங்கங்கிறதுக்காக தான் எட்வர்டும் சொல்லாமல் மறைத்தார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த தேவாலயத்துக்குள்ளே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சர்ச் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் இப்போ சர்ச் பண்ணுறதுக்கு போதுமான வெளிச்சம் இல்லை. எட்வர்டுடைய கார் திருப்பி நிறுத்தப்பட்டு அந்த காரினுடைய ஹெட்லைட் சர்ச் ஃபுல்லாக நிற்கிறது. அப்படி இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேடும்போது அந்த சர்ச்சில் யாருமே கிடையாது. ஸோ மறுபடியும் அபே பக்கம் எல்லாருமே திரும்புகிறாங்க. நீ எப்படி காணாமல் போன அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இந்த காரை இந்த தெருவில் நிப்பாட்டினீங்க, அதன் பிறகு ஒரு பெண்மணி என் கையை பிடிச்சி அங்கே கூப்பிட்டுட்டு போனாங்க, எனக்கு அம்மா மாதிரியே இருந்துச்சு, நான் போனேன். அங்கே போகும்போது என்னை வச்சு நிறைய பேர் அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது நான் ரொம்ப அழுதேன். அப்போ ஒரு பெண் வந்து என் வாயை மூடினாங்க. அதுலேருந்து என்னை காப்பாற்றினது அந்த உயரமான மனுஷன்தான். அவர் சொன்னார், நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொன்னார். அவர் பின்னாடி போனேன். அவரை பற்றி கேட்கும்போது, நீங்கள் எங்கள் அப்பாவினுடைய நண்பரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நீ எதுக்கும் பயப்படாத, நான் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னார். ஆனாலும் எனக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. 6 வயசு பொண்ணு இவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்லணும்னா ஏதாவது விஷயங்கள் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகளும் ரொம்ப பெரிய அளவு அங்கே தேடுதலை நடத்துகிறாங்க. அப்படி தேடுதல் நடத்தும்போது அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய பல நபர்களும் இதே கதையை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அங்கே விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண், அங்கே பெரிய அளவு ஸ்ட்ரீட்டில் நின்று பிச்சை எடுக்கக்கூடிய வேறொரு பிச்சைக்காரர், அங்கே போலீஸ் அதிகாரியாக முன்னாள் போலீஸ் அதிகாரியாக இருந்த ஒரு அதிகாரி, இப்படி எல்லாருமே உயரமான கோட் சூட் போட்ட ஒரு மனிதனை பார்த்துருக்காங்க. அவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதன் காணாமல் போயிருக்காங்க. ஆனால் இந்த டிசம்பர் மாதம் மட்டும் அந்த சர்ச்சுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க அப்படிங்கிறதும் இவங்களுக்கு திகில் கிளப்புற இன்னொரு சம்பவமாக இருக்குது.
ஏன் டிசம்பர் மாதம் அங்கே போக மாட்டாங்க அப்படிங்கிற கேள்விக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பதில் வருது. டிசம்பர் மாதத்தில் தான் இந்த ஜெர்மனி படை ரொம்ப பெரிய அளவு குண்டுகளை இந்த சர்ச்சுக்குள்ளே போட்டிருக்காங்க. அப்படி சர்ச்சில் போடும்போது நிறைய மனிதர்கள் இருந்திருக்காங்க, அவங்க அப்படியே இறந்திருக்காங்க, அவங்களுடைய ஆன்மா இதுதான் சுற்றி வருது அப்படின்னு சொல்லி பலரும் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். அந்த ஆன்மாவினுடைய ஒரு ஆன்மா தான் அந்த வளர்ந்த மனிதரா அப்படிங்கிறதும் வேறொரு கேள்வியாக இருக்குது. அபே அவர்கள் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அதே இடத்துக்கு திரும்ப போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுடைய தாய் தந்தையர்கள் இதை மறுத்து விடுகிறார்கள். ஏன்னு கேட்டால் இன்னும் அந்த சக்திகள் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக சென்ட் லூக் அப்படிங்கிற இந்த சர்ச் இன்றைக்கோ லிவர்பூலுக்கு போனீங்கன்னா சிட்டி சென்டரில் இருப்பதை பார்க்க முடியும். அதுக்குள்ளே சிதிலடைந்த சில சர்ச்சினுடைய பாகங்கள் மட்டுமே எஞ்சி இருக்கும். ஆனால் அது தாங்கி நிற்கக்கூடிய மர்மமான கதைகள் எண்ணிலடங்காதது இருக்கிறது. அந்த மனிதன் யார் அப்படிங்கிறதுக்கான பதில் தெரியலை. அங்கேருந்து வந்த அந்த மியூசிக் இல்லாட்டி அந்த பிரார்த்தனை எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் தெரியலை. அந்த பெண் யார் அபே அங்கே கொண்டு போனது அப்படிங்கிறதுக்கான கேள்வி இன்னும் விடை கிடைக்கவில்லை. பல மர்மங்களுடன் இது அப்படியே முடித்து வைக்கப்படுகிறது ஒரு புத்தகத்தில், வெறும் கதையாக. சூப்பர் நேச்சுரல் ஸ்டோரி டெல்லர் டாம் ஸ்லெம்மன் எழுதிய புத்தகத்தில் இருக்கும் ஒரு கதை தான் இந்த லிவர்பூலை பற்றிய கதை. இதுக்கு பின்னாடி நிறைய பேர் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலும் யாராலையுமே இங்கே பெரிய அளவு ஆவிகள் இருப்பதையோ இல்லாட்டி இது ஆவிகள் நிறைந்த ஒரு தேவாலயம், அந்த ஆவிகளின் பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்கு இந்த மாதிரி கோட் சூட் போட்ட ஒரு நபர் இருக்கிறார் அப்படிங்கிறத இன்றளவும் ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு கதையாக மட்டுமே இருக்கிறது. சரி, அப்படி இருந்தும் இந்த கதைகள் இங்கே வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன இரண்டாவது உலக யுத்தம் தான். நாசி படை இங்கே குண்டுகளை போட்ட பிறகு அந்த சர்ச்சை யாருமே புனரமைக்க வரல. ஏன்னா அடிக்கடி இங்கே குண்டுகளை வீசினார்கள் நாசி படையினர், ஜெர்மனி போர் வீரர்கள், ஜெர்மனியுடைய விமானப்படை. காரணம் இருக்குது. இந்த லிவர்பூல் அப்படிங்கிற சிட்டி வழியாகத்தான் இங்கிலாந்துக்கு தேவையான நிறைய விதமான கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே போய் வந்தது. நட்பு நாடுகளிடமிருந்துலாம் ரொம்ப பெரிய அளவு உதவிகள் இந்த லிவர்பூல் வழியாகத்தான் சென்றது. ஸோ லிவர்பூலை அழிப்பது மட்டும்தான் ஜெர்மனி நாசி படையினுடைய மிக முக்கியமான ஒரு இலக்காக இருந்தது. இதனால் நிறைய கொடூரங்கள் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நிறைய விதமான குண்டுவெடிப்புகள், நிறைய மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படி கொல்லப்பட்ட மனிதர்கள் இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் வாயிலாகத்தான் அவங்களுடைய ஆவி, அவங்களுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கதைகள் பரப்பப்படுகிறது. லிவர்பூல் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் சொல்லப்படுற பலவிதமான ஆவிகளுடைய கதைகளில் கிட்டத்தட்ட 70% ஆவிகள் கதை லிவர்பூல் இருந்து மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது பலருடைய கருத்தாக இருக்கிறது. அப்படி ஒரு கதையாக மட்டும்தான் இந்த எட்வர்டினுடைய கதையையும் பார்க்கலாம். ஆனால் இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ விதமான அசம்பாவிதம், அமானுஷ்யம் நடந்திருக்கலாம். என் வாழ்க்கையிலும் ஒன்று நடந்திருக்கு, ஆனால் இதுவரையிலும் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத என்னால் யோசிக்க கூட முடியலை. உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? யாரையோ தேடி போயிருக்கீங்க, யாரோ உங்கள் பின்னாடி வராங்க அப்படிங்கிறதுக்கு கார்பன் பாய்சனிங் மட்டும்தான் காரணமா? இந்த உலகத்தில் ஆவிகள் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஆனால் பலருடைய வாழ்க்கையில் ஆவிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஆவியினுடைய அந்த சம்பவங்கள் என்ன? உங்களுடைய கருத்துக்கள் கீழே வரட்டும். எட்வர்ட் மாதிரி இல்லாட்டி அபே மாதிரி இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பான அடுத்த ஆவி கதைகளுடன். இது ஆவிகள் கிடையாதுங்க, இதெல்லாம் கதைகள் மட்டும்தான். அதனால தான் இதை டீல் வித் டெவிலில் சேர்த்துருக்கோம். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.